டேய் செத்தப்பையிலே பேப்பர் ஐடி வந்துட்டா வந்துட்டேன். இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன் வருவாங்களா சராசரம் ஆரம்பிக்கலாங்களா? டேய் உங்க என்னடா பிரச்சனை? இப்போ பார்த்தாலும் பேட்ச் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நேற்று வந்தவங்களாம் அப்பா தாத்தா சித்தப்பா. நான் எப்போ அப்பான்னு சொல்லணும்? நீ லேப்டாப் இருந்தியா? தரல இல்ல. இங்க பாருடா, எங்க தளபதி அண்ணன் எங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்காரு, புரியுதா? He sent a song for the broken hearted. No silent prayer for the faith departed. And I ain't gonna be just a face in the crowd. You're gonna hear my voice when I shout it out loud. It's my life, it's now or never. But I ain't gonna live forever. I just want to live, I like alive. It's my life, my heart is like an open highway. Like Frankie said, I did it my way. I just want to live, I like alive. It's my life. அதாவது இந்த நீயா நான் ஷோல லவ் குரு வந்து பேசினப்ப அதை அடிச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லவ் குருக்கும் முட்டு கொடுக்க வேணா சொல்லுவான்னு எனக்கு தெரியும். ஆனா மண்டை வீங்கிற அளவுக்கு முட்டு கொடுப்பானுன்னு எனக்கு தெரியாது. ஆரம்பிக்கும் போது எதுக்குடா இந்த பீட கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் நீங்க யோசிக்கலாம். ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்னா ப்ரோ நியங்கா தடாவுங்கா ப்ரோ இல்ல புரியல. ப்ரோ நீயங்கா நான் இந்த மாதிரி வந்து என்னை இவன் திட்டுறதுக்கு வந்தானா என்னன்னு தெரியல. ஆனா என்னை திட்டணும்னு வரவங்களுக்குலாம் ஒன்று வேண்டி கெஞ்சி கேட்டுக்கிறேன். திட்டுறதை தெளிவா திட்டுங்க. நீங்களே வந்து அந்த கமெண்ட்டை நீங்க போட போற டெக்ஸ்ட்டை ஒரு 2 தடவை 2-3 தடவை அதை ரீவெரிஃபை பண்ணி அது புரியுதான்னு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டுட்டு அப்புறம் போடுங்க. நீ திட்டுறா புரியுற மாதிரி திட்டு. எனக்கு அதை படிச்சுட்டு எனக்கு அது புரியவும் மாட்டேங்குது. அது என்ன சொல்லியிருக்கான்னு நினைச்சு நான் மட்டும் வச்சுட்டு இருக்கேன். இனிமே புரியுற மாதிரி போடுங்க. ஒண்ணுமே தெரியல உனக்கு. பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. யோ அவன் கரெக்டா தான் பேசுறான். நீ தான் சிம்பிள் கேங்குக்கு கொம்பு சீவி விடுற. லவ் ஒரு கோர் கான்செப்ட் எதை சொல்லுவான்னா ஆப்போசிட் ஜெண்டர் முன்னாடி நீ மேண்டியா பிஹேவ் பண்ணு, சிம் படிக்காது. பட் உனக்கு அது பிடிக்கல. உன் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா நீயா நானா ஷோல கேர்ள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற பாய் பெஸ்டிஸ் இருப்பாங்களே சப்ப பசங்க, அவங்க தான். நல்லா சிம் படிங்க. ஃபர்ஸ்ட் சிம்பு கேங்குக்கு கொம்பு சீவி விடுறதுக்கு நான் சொல்லிடுறேன். என்னன்னா இவனுங்க ஒரு கேட்டலாக் போட்டு பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காதுன்னு வந்து ஏதோ சைக்காலஜி இவனுங்களாம் சொல்லி அதை வந்து பொண்ணுங்கிட்ட ஏதோ எரிய டெஸ்ட் பண்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவானுங்களாமா. 24 மணி நேரம் பொண்ணுங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணலான்ட்டு இவனுங்க கேட்டலாக் போடுவானுங்களாமா. போய் புறம்ப பாருங்கன்னு சொன்னோம்னா நான் சிம்பிள் ஏன்னா நான் சிம்பிள் நைஸ் ஒப்பீனியன். அடுத்து என்னதுன்னா நீயா நானா ஷோல வந்துட்டு கேர்ள்ஸுக்கு ஹெல்ப் பண்ற பாய் பெஸ்ட். எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நீங்களாம் எந்த உலகத்துல இருக்கீங்க? எனக்கு புரியல, லிட்டரலி எனக்கு புரியல. கேர்ள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற பாய் பெஸ்டிஸ் சப்பா பசங்க அவங்க தான் எனக்கு மண்டக்காய். அடுத்து போவோம். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா அது என்ன மேன்லி பிஹேவியர்? மேன்லி பிஹேவியர்னா என்ன எனக்கு தெரியல. எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் கேட்கும் போது மென் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இவங்க இப்பெல்லாம் சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரிலேட்டபிளாவே இருக்காது. அது அன்எத்திக்கலா இருக்கும். இவங்க இப்படி சொல்ல விடுங்கடா, நான் ஆம்பளே இல்லடா என்னை விட்டுருங்கடான்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இரிட்டேட் ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். டேய் அவன் சொல்றது கரெக்ட் தான், அவன் சொல்ற வே தான் தப்பு. பாயிண்ட்ஸ் தான் கரெக்ட் தான். என்னதான் ரோடு நல்லா இருந்தாலும் சேஃப்டி ஹெல்மெட் போட சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான். இதை பத்தி பேசினா டென்ஷன் ஆயிருவேன். போயிடும். எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். டிராகன் பட ஹீரோயின் இன்டர்வியூ பாருங்க. She is one of this example. She wants bad boy. She said life would be bored, so some masala needed. These are her words. யாருமே சொல்லலன்னு சொல்லாதடா சிம்ப்.
மறுபடியும் சிம்புக்கு நான் என்ன சொல்றேன், இப்போ சிம்பிளா என்ன அர்த்தம், நான் வந்து பொண்ணுகிட்ட அட்டென்ஷன் சீக் பண்றேன், அவங்க வந்து இப்படி நான் பேசுனேன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்கிட்ட வந்து அவங்க பேசுவாங்க, அதுக்காக நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றேன், அவங்களுக்கு வந்து சொம்படிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. நீ என்ன சொல்ற, லவ் குரூப் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், இதான் சைக்காலஜி, அவங்களுக்கு இது பண்ணாதான் பிடிக்கும் நீ ஒண்ணு சொல்ற. நான் அதுக்கு ஆப்போசிட்டா பேசினா நான் பேசுறதும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குங்கிற. ஏதாச்சும் ஒண்ணு பேசு, ஹிப்போக்ரிட்டிக்கா இருக்காது, புரிஞ்சுக்கோ. இந்த கேல்வின் எஃபெக்ட்ஸ்ன்ற கமெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைப் நண்பர்களே. இதே கமெண்ட் அந்த கீழே இருக்க சிம்பிள்ன்ற வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டை பூரா எடுத்து இன்னொரு 2 கமெண்ட் கீழே ரிப்ளையா போட்டாரு. அந்த 2 கமெண்ட் யாருன்னா 2 பொண்ணுங்க லவ் குருவா அப்போஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. இதே கமெண்ட், டிராகன் படத்தை பாருங்க, அந்த ஹீரோயின் சொன்னது பொண்ணுங்களுக்கு வந்து இப்படி பேட் கேர்ள் இருந்தா, பேட் பாய் இருந்தா பிடிக்கும். எனக்கு என்ன வந்து ஷாக்கிங்னா, பொண்ணுங்கிட்டே போய் பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும்னு இவனுங்க சொல்றானுங்க. அந்த வடக்கு நண்பர்கள் ரீலு கீழே ஒரு கமெண்ட், அவன் எல்ஜிபிடிடா, நீ எல்ஜிபிடியா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அருமைக்கிட்ட முண்டங்களா. அது எல்ஜிபிடி இல்ல, எல்ஜிபிடி. பி ஃபார் பைசெக்சுவல். சொல்லுங்க, பைசெக்சுவல். பைசெக்சுவல் கிடையாது. இது என்ன சைடுல? எது? இந்தோ அதான். அது மேன் பர்ஸ். இதை போட்டு எங்க கூட வர போறியா? இதுல என் பொருட்கள்லாம் நான் வச்சுக்குவேன். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமானது. ஓகே. அப்புறம் நம்ம இந்த பெரியார் வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸ் பார்த்தோம். போய் இந்த வீடியோவை பாருங்க, உனக்கு அப்பாவாவது புரியுதா பார்ப்போம், சும்மா பெரியார் பெரியார்ன்ட்டு. அது என்ன வீடியோ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பெரியார் சொன்னதா எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. வழக்கமா இவங்க பெரியார் பத்தின ரூமர்ஸ் கலப்பாங்கலாம் எப்படி இருக்கும்னா, அவர் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, இந்த மாதிரி பாப்பா என்கிட்ட சொல்றான், அவன் என்கிட்ட சொல்றான், புராணம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றதெல்லாம் அந்த கொட்டேஷனுக்குள்ள இருக்கிறத வெட்டி இதை பெரியார் சொன்னதை மாத்திடுவாங்க. இதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது, இந்த மாதிரி பெரியார் சொன்னதே கிடையாது. அவரே இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காரு, என்னன்னா, டே போய் பெரியாரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுறான், அவரு தமிழ் லாங்குவேஜ் அப்புறம் தமிழர் பத்தி கேவலமா பேசியிருக்காரு, கொஞ்சம் உனக்கு தைரியம் இருந்தா அதை பத்தி பேசி கண்டென்ட் போடு. ஓகே, பெரியார் இந்த மாதிரி சொல்லியிருக்காரா, தமிழர்களை வந்து திட்டி அவங்களாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரா, காட்டு மிராண்டின்னு சொல்லியிருக்காரான்னு கேட்டா ஆமா சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்ப்போம். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை முழுசா கேட்கணும், ஹாஃப் பாயில் மாதிரி அரையா வெட்டி ஒட்டி கேட்கக்கூடாது. என்ன சொன்னாருன்னா, தமிழர்கள் அவங்களோட பண்பாடுகள் கலாச்சாரங்கள் இதெல்லாம் மறந்துட்டு இப்ப 2000 வருஷம் முன்னாடி வந்த ஆரிய பழக்க வழக்கங்கள் பின்பற்றிட்டு அடிமைத்தனத்தில் இருக்காங்க, முட்டாளா இருக்காங்க, ஆரியர்களோட புராணங்கள் மாதிரி ஒரு காட்டு மிராண்டித்தனமான கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு வராங்க, அடிமைப்பட்டு இருக்காங்க, நம்மலாம் வந்து அப்படி இருக்கக்கூடாது, அதுல இருந்து வெளியில வரணும், இப்படி முட்டாளா இருக்கக்கூடாது, அடிமையா இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு, அக்கறையில சொன்னாரு. அதனாலதான் அவர் தந்தை பெரியார். காட்டுமிராண்டிகள் நல்லா கவனி. உலகத்தில் 500 கோடி மக்கள் 450 கோடி மக்கள் உள்ள உலகம்னா அதுல நாமெல்லாம் காட்டுமிராண்டிகள், கீழ் மக்கள், ஈன ஜாதி மக்கள். சூத்திரன் இருக்கான், பாப்பானுடைய வெப்பாட்டி மகன் இருக்கான், சூத்திர சிங்கள் இருக்காங்க, பாப்பானுக்கெல்லாம் வெப்பாட்டியா இருக்க வேண்டியவர்கள் இருந்தவர்கள் எத்தனை நாளா இருக்காங்க? 1000-2000 வருஷமா. எவனுக்கும் மான ரோஷம் வந்தது? எந்த நாட்டில் இந்த மாதிரி மானங்கிட்ட மக்கள் இருக்கிறாங்க. மான ரோஷம் இல்லாத மாத்திரம் அல்லது அது ஒரு பெருமையல்ல கருத்துறோம். சூத்திரர்களா இருக்கிறது மாற்றிக்கிறதுக்கு எவன் பாடுபட்டோம்? ஒரு ஆள் பேரை சொல்லுங்களேன், இல்ல வெறுத்தோம் என்னன்னு. மக்களுக்கு வேண்டிய காரியம் எல்லாம் நாம தான் செய்யறோம். பாப்பா பையன் என்ன பண்றான்? அவன் என்னன்னா, நான் வந்த ஜாதிய கடவுளுக்கு அடுத்தவன், கடவுளுக்கு மேலானவன், என்ன தாண்டா நீங்க கடவுளா கும்பிடணும். உலகத்தில் உள்ள சோபம்லாம் எனக்கு தான், நீங்க அதை அனுபவிச்சா உங்களை ஒழிக்கலாம். அப்படியே தர்மம் எழுதி வச்சுக்கிட்டான், மனிதர்ம சாஸ்திரம் எழுதிக்கிட்டான், நெய்யூட்டி திங்கிறவன ஒழிக்கலாம் முன்னுட்டான். அதனால நம்ம ஜனங்களுக்கு அறிவே விடாம பண்ணிட்டான். அப்புறம் வழக்கமான கமெண்ட், டே தெலுங்கு பையா, திராவிடத்தை பத்தி பேசுற, ஃபர்ஸ்ட் திராவிடம்னா யாருன்னு சொல்லி பார்ப்போம். யாரா திராவிடன்? தமிழ்நாட்டுல வந்து திராவிடன் சொல்லிட்டு இருக்க, நீ கண்டிப்பா தெலுங்கு இல்ல கன்னடனா தான் இருக்க ஐ கெஸ். இதுக்கு நான் வந்து இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போடுறேன், அதை பாருங்க.
ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக இயலாத தமிழர்களின் தாய் நிலத்தில் பிற மொழியாளர்கள் ஆள்வதுதான் திராவிடம். அதாவது மொழி சார்ந்து திராவிடத்தை பார்த்தா அது தெலுங்கு கன்னடம் கிடையாது. திராவிடத்தோட முதன்மை மொழியோ மூலமொழியுமே தமிழ் தான். அதோட கிளை மொழிகள் தான் இந்த கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இது எல்லாம் வரும். இது எல்லாம் ஒரு மொழி குடும்பத்துக்குள்ள வரும். ஸோ திராவிடத்தோட தாய்மொழியும் தமிழ் தான். மொழியை தாண்டி திராவிடம் என்பது சித்தாந்த ரீதியான வலதுசாரிகளுக்கு எதிரான, பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு. இன் சிம்பிள், திராவிடம்ன்றது இதுதான். ஆந்திரா கர்நாடகாலாம் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஆகவே முடியாதமா. தமிழ்நாட்டுக்காரன் எதுக்கு அங்கே போயிட்டு உறுப்பினர் ஆகணுன்றது எனக்கு புரியவே இல்லை. இந்த சீமான் தம்பிகளெல்லாம் என்ன கேட்குறானுங்கன்னா, தமிழனோட தாய் நிலத்தில் வந்து பிறமொழியாளர்கள் திராவிடம்னு, பிறமொழியாளர்கள் ஆள்றதுதான் திராவிடம் அப்படிங்கிறான். அவங்களுக்கு தான் அவன் கேட்டுக்கிறேன், ஒருத்தன் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் பேசி தமிழில் படித்து தமிழனாகவே உணர்ந்து தமிழில் எழுதி பழகி தமிழ்நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்து தமிழ்நாட்டு பழக்க வழக்கங்களை பின்பற்றி தமிழனாகவே உணர்ந்து தமிழனாகவே வாழ்கிற ஒருத்தவனோட பர்த் ஐடென்டிட்டின்னு ஒன்று கொண்டு வந்து அவனுக்கு சம்மந்தமே இல்லாத தாய்மொழின்னு ஒன்று சொல்லி நீ தமிழை இல்லடா அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு புரியலை. இதுவுமே ஜாதி மதம் மாதிரி தானே. இந்த உங்கள் மாதிரி யூரின் டெஸ்ட் கும்பலுக்கு இதெல்லாம் அவனை கேட்டுக்கிறேன். இப்போது யார் இங்கே தமிழன் பிரிப்பீங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருந்தா பத்தாது இல்லையா? இனவெறி பிடிச்சவனுங்களா நீங்களாம்? எப்படி இவன் தமிழன், இவன் தெலுங்கு, இவன் கன்னடன் பிரிப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். கலப்பு திருமணம் நடந்திருக்கு போல. இப்போ ஒரு தெலுங்கு பொண்ணு வச்சுப்போம், ஒரு தமிழ் பையன் வச்சுப்போம். இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு பிறக்கிறவனுக்கு என்ன தாய்மொழி? தமிழ் தானே. அப்போ வந்து இங்கே ஒரு ஆணை சார்ந்து தான் தாய்மொழியே இருக்குமா? லாஜிக் சூப்பராக இருக்குல்ல. தாய்மொழி, தாய்க்கு அர்த்தம் தெரியும் தானே. நீங்கள் தான் தமிழன் வந்து உரிமை கொண்டாட தமிழ் வார்த்தைக்கிட்ட ஆண் பாய்வீங்களே. தாய்மொழி, அந்த தாயின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். அப்போ ஒருத்தனோட தாய்மொழியும் வந்துட்டு இங்கே வந்து அவனோட அப்பாவை சார்ந்துதான் இருக்கும். லாஜிக் செமையாக இருக்கு. சரி, அதை விடுவோம். இப்போ இவன் வந்துட்டு இவனோட தாய்மொழி வந்து தமிழ். இப்போ இவன் தமிழ்னா தெலுங்கா? அப்போது நீங்கள் கலப்பு திருமணம் நடக்கலைன்னு சொல்கிறீங்களா, இல்லை வந்து கலப்பு திருமணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? ஆப்வியஸ்லி இனப்பெருமை பேசுகிறவங்களுக்கு கலப்பு திருமணம் ஒரு எதிரி தான். அப்போ உங்களுக்கும் ஜாதி வெறியர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படியும் தமிழ்நாட்டுக்காரன் வந்துட்டு தெலுங்கு மதத்தங்க வச்சிருக்கவன் இந்த மாதிரி வந்து அவனோட ஐடென்டிட்டி வச்சு இவனுங்க ஒன்று சேரக்கூடாதுன்னு தான் நீங்கள் நினைக்க போறீங்க. ஏன்னா வந்து தமிழன் இது எங்கள் உரிமை, தமிழ தாய்மொழியாக இருக்கவன் தான் பேசணும்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கும் ஜாதி வெறியனுக்கும் இந்த மத வெறியாளர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே இனப்பெருமை பேசி பிரிவினைவாதம் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தேவையில்லாம இப்படி பிரிவினைவாதம் பண்ண போய் பண்ணிட்டா போறோம். லெட் மீ ஃபைனலைஸ் திஸ். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள தமிழை தவிர வேற லாங்குவேஜை தாய்மொழியாக கொண்டவங்க வந்துட்டு இந்த திராவிடியன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஒரு 3-4 லாங்குவேஜ் இருக்கும். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படிலாம் இருப்பாங்க. இந்த திராவிடியன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனது தமிழ்நாட்டில் இல்லை, மெட்ராஸ் பிரசிடென்சியில். அப்போ தமிழ்நாடு பிரிக்கப்படலை. இப்பயே இந்த ஒரு 3-4 லாங்குவேஜ், ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் அந்த ஸ்டேட்ல இருக்கவங்களை பத்தி பேசல, பல தலைமுறையா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இல்லையா வேற லாங்குவேஜ் மதத்தங்க வச்சு, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்போ இப்பயே வந்து ஒரு 3-4 லாங்குவேஜஸ் இருக்குன்றப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியில தமிழை தாண்டி வேற லாங்குவேஜஸ் மதத்தங்க கொண்டவங்கன்னு பார்த்தா எக்கச்சக்க லாங்குவேஜஸ் இருந்துச்சு. துளு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அங்க போயிட்டு நீங்க வந்து ஆரியர்களுக்கு எதிராக, பிராமணர்களுக்கு எதிராக வந்து தமிழ் தாய்மொழியை கொண்டவங்க மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இங்க ஒரு உரிமைக்காக பேசும்போது, இங்க வந்து அடிமைப்பட்டவங்களுக்காக வந்து அவங்களோட விடுதலைக்காக பேசும்போது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் பேசணும். அங்க நான் தான் பேசணும் அப்படின்னு இப்ப வந்து நின்னா நீயே சண்டை போட்டுக்கணும்னா எல்லாரும் போயிருப்பாங்க. இப்பயும் அப்படிதான். இப்ப இங்க உள்ள இருக்கவங்க தான் வந்துட்டு பல தலைமுறையா உள்ள இருந்திருப்பாங்க. தெலுங்கு, கன்னடம் அவங்களாம் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துருப்பாங்க, தமிழர்களாக தான் வந்துட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீ பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுவும் ஜாதி வரி மத வரி மாதிரி தனியாக சண்டை மாதிரி போயிடும்.
அப்புறம் நீ ஏன் தனியா சண்டை போட்டுருக்க வேண்டியதான், யாரும் வரமாட்டாங்க. இன்ட்ரோ வீடியோ கீழே ஒரு கமெண்ட் வந்திருக்கு, நாயை ஏன்டா நடுவில் சேர்த்தீங்க. நான் சீமான் போட்டோ வைக்கிறேங்க, இது பெரியார் தான் பாருங்க, தாடியெல்லாம் இருக்கு, இது பெரியார் போட்டோ தான், சீமான் போட்டோ தான் வைக்கிறேன். நம்ம ஆளா இருந்துட்டு இப்படி பேசலாமா தம்பி? சி சோறு தானே திங்கிற, இல்ல வேற எதுவும் திங்கிறியா? ஒருத்தர் தம்பிகள் கூட்டத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன், விடுதலை 1953 பத்திரிகையை மென்ஷன் பண்ணி அதுல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பெரியாரு அப்படின்றத கேட்டிருந்தாரு. இதுக்கு கீழே நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் போயிட்டு, விஜய் சேதுபதியோட ஸ்கிரீன் பர்சன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம், இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்னன்னா, பெற்ற தாயை படித்தவனை கூட மன்னித்து விட்டு விடு, ஆனால் தாய்மொழியை படித்தவனை பெற்ற தாயே தடுத்தாலும் விட்டு விடாதே. அப்புறம் நான் வந்துட்டு பீயிங் ஏ பொலிட்டிக்கலை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எல்லாரும் ஆசிரியர் புரிதலோட இருக்கணும், ஏ பொலிட்டிக்கலா இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் அந்த புரிதல் வேணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது கீழே ஒருத்தவர், சீமான் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்கு நல்ல அரசியலை மேடையில எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார். எங்க இருந்து வரீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன், இது வந்து என்னோட ஆள் மனசுல இருந்து வர குமுறல்கள். இதெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இன்ஸ்டால, லேர்னிங் இங்கிலீஷ் வித் சீமான்னு சொல்லி சர்க்காஸ்டிக்கலா ஒரு வீடியோ. அதை பார்த்துட்டு தம்பிகள் என்னை கடிக்க வருவானுங்கன்னு தான் நினைச்சேன். அது சர்க்காசம்னு கூட புரிஞ்சுக்காம அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா படம் எடுத்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. யாரா நீங்களா? திராவிடர்னா திராவிட மொழியில பேசு, தமிழ்ல பேசாத. திராவிடத்தோட மூல மொழியே தமிழ் தான்டா. கண்டிப்பா ஒரு நாள் ஒருத்திக்கிட்ட அடி வாங்குவ, அப்ப புரியும். இப்படியே ஃபெமினிசம் பேசிக்கிட்டு உன் வாழ்க்கையிலேயே ஆதிமோனின்னு ஒரு சம்பவம் நடக்கும், ஒருத்தி கேள்வி கேட்க மாட்டான். அப்புறம் சிம்பு அது இதுன்னு. நான் ஒரு விஷயம் சொல்லணும், நான் இது வரைக்கும் இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஜாதியை பற்றி பேசியிருப்பேன், மதத்தை பற்றி பேசியிருப்பேன், கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசியிருப்பேன், மூட நம்பிக்கைகளை பற்றி பேசியிருப்பேன், இருக்கிற எல்லா கட்சிகளை பற்றியும் பேசியிருப்பேன், எல்லாத்தையும் கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கெல்லாம் எனக்கு வராத ஒரு ஹேட்ஸ், அபியூசஸ் விமன் ரைட்ஸ் பேசும்போது, ஃபெமினிசம் பேசும்போது மட்டும் வரும். நம்ம பெரியார் மேலே இருக்கிற ஹேட்ஸ் கூட நம்ம இதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர் இவங்க மேலாம் இல்லாத ஒரு வெறுப்பு வந்து பெரியார் மேலே மட்டும் இருக்கும். அது ஏன்ற அந்த சின்ன நுவான்சஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரிய வரும். ஏன்னா வந்து கார்ல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்னன்னா வர்க்க போராட்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க, கேபிட்டலிசம் பற்றி பேசியிருப்பாங்க. அம்பேத்கர் வந்து ஜாதிய படிநிலைகளை பற்றி பேசியிருப்பாங்க, கீழ் ஜாதி இப்படி ஒடுக்கப்பட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் முன்னேறணுன்றதை பற்றி பேசியிருப்பாங்க. பெரியார் வந்து இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இதோட கோர் இஷ்யூவை பிடிச்சிருவாரு. என்னன்னா இந்த மாதிரி வந்து இங்க இருக்கிற மத நம்பிக்கைகள், ஜாதிய வேறுபாடுகள், கடவுள் நம்பிக்கைகள், இது எல்லாமே பெண்ணடிமைத்தனத்தை அடித்தளமா வச்சுதான் இருக்கு. இது எல்லாத்தோட மூலக்கருவுமே பெண்ணடிமைத்தனம் தான். அதை தக்க வச்சுக்கிறதுக்கு, பெண்களை இங்க அடிமையா வச்சுக்கிறதுக்கு தான் வந்து இது எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்படி நம்ம கிழமை கரெக்டா அங்க பிடிக்கவும் இவனுங்கெல்லாம் கலர்றானுங்க. பிக்மி, இந்த மாதிரி நீங்க நிறைய பேர் பிக்மி அப்படிதான் சொல்லியிருப்பீங்க. இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இவனுங்கெல்லாம் வெறுமனே நாங்கள் போடுற இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஃபெமினிசம் பற்றின கண்டென்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்து கதறுவானுங்க. நான் போடுற பொலிட்டிக்கல் கண்டென்ட், சோஷியல் இஷ்யூஸ் பற்றின வீடியோஸ்க்கு எல்லாம் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் சமூக புரிதல் வேணும், பொலிட்டிக்கல் நாலேஜ் வேணும். ஒரு நாள் எங்களை மாதிரி வந்து ரேஷனலிசம் பேசிப்பார், என் பேஜை ஹேண்டில் பண்ணிப்பார். எத்தனை ஆமை கடிகள், எத்தனை அணில் கடிகள், எத்தனை சங்கி கடிகள், ஃபேமிலி சைட்ல இருந்து எவ்வளோ ப்ரெஷர், சொந்தக்காரங்க தம்பி நீங்க ஏன்ப்பா பெரியார் பத்தி தான் பேசுறீங்கன்னு கேள்வி வைப்பான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். பர்சனல் லைஃப் இது ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும். எத்தனை ஹெட்ஸ், எத்தனை அபியூசஸ், எத்தனை கொலை மிரட்டல்கள், எதுக்கு எடுத்தாலும் என்ன பேசினாலும் மூச்சு விட்டா கூட நீ கொத்தடிமை, நீ 200 ரூபா ஊப்பிடுவான். சரி நம்ம போய் ஊபிஸ் கிரிட்டிசைஸ் பண்ணலான்னு போனா இவன் ஓடிடுவான், ஊபிஸ் வந்து எங்களை அடிப்பான். எதுக்கு எடுத்தாலும் நீ இதை பேசல, நீ அதை ஏன் பேசல, நீ இதை பேசு, நீ அதை பேசுன்னு இவன் என்னவோ எனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்க மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்பான். அவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ப்ரோ நீங்க இதுல வந்து இப்படி பேசுனீங்க, அதுல வந்து அப்படி பேசுனீங்கன்னு இவனா ஒண்ணு மிஸ்லீட் ஆகிட்டு வந்து கேள்வி கேட்பான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். கடைசியில வந்து நீ சிம்பு, நீ பிம்பு, பிக்மி அப்படின்னு